இவர் போன புதுசுல இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 செட்டு ஜிப்பா மாதிரி கொடுக்குறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல. அதை பார்த்துட்டு பரவாயில்ல, ஆடு மேய்க்கிறதுக்கு ஒயிட் ஜிப்பா தராங்களே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஒரு சவுக்கு எடுத்து ஒரு 5 அடி ஓங்கி அடிக்கிறாரு. அந்த 5 அடியுமே இந்த வரி குதிரைக்கு பதிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பதிஞ்சிருமா. ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ல 5 இடத்துல அங்கங்க மண்ணு படிஞ்ச மாதிரி கரை இருக்கு. அப்ப நீ வந்து ஆட்டை வந்து சரியா மயக்கல, எங்கேயோ உட்கார்ந்து இருந்துட்டு படுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. சரி, இது இப்பதான் திட்டுறாரு இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இதே மாதிரி அந்த ஒயிட் ஜிப்பா போட்டுக்கிட்டு அந்த ஆடு மேய்க்க போயிருக்காரு. போகும்போது நேத்து தான் அங்கங்க மண்ணெல்லாம் கரைப்பட்டுச்சுன்னு அடிச்சாரு. இன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஒயிட் ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி மாட்டிடுவோம், ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு போயிடுவோம் அப்படின்னு யோசிச்சு அதே மாதிரி பண்ணிருக்காரு. அன்னைக்கும் சவுக்கு எடுத்து அடிச்சிருக்காரு. ஏங்க இன்னைக்கு சவுக்கு எடுத்து அடிக்கிறீங்க, இன்னைக்குதான் கரை எதுவுமே படியிலையே அப்படின்னு கேட்டப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அங்க போய் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு ஆடு மேய்ச்சிட்டு திரும்ப வரும்போது ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததை நான் பைனாகுலர்ல பாத்துட்டேன்.